ஹலோ மக்களே, இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா காடை ஃப்ரை. அதுக்காக நான் ஒரு ஃபுல் காடை எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மெஷர்மெண்ட்டுக்காக முதல்ல ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. முதல்ல அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அரை ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அரை ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மைதா, 1/4 ஸ்பூன் அரிசி மாவு, அரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அரை ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் தண்ணி. இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ காடையில் மசாலா தடவ போகிறேன். இப்போ காடையில் நல்லா மசாலா தடவுறேன். இப்போ மசாலா நல்லா தடவியாச்சு. இது ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுத்துக்கலாம். மசாலா தடவி வச்ச காடை இப்போ நல்லா ஊறிடுச்சு. 20 நிமிஷம் மேலே ஆயிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு ஆன் பண்ணிக்கோங்க. பாத்திரம் நல்லா காஞ்ச உடனே காடை ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ காடை ஆட் பண்ணிக்கலாம். அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல ஃப்ரை பண்ணிட்டு இருந்தேன். இப்போ திருப்பி போட போறேன். நார்மல் ஃப்ளேம்ல இன்னொரு சைடும் நல்லா குக் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ண காடையை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்ற போறேன். இப்போ காடை ஃப்ரை சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ மக்களே.